Hello everyone, welcome back to my channel English with Ritu. Daily English Tricks-ல இன்னைக்கு நம்ம day 38 கிளாஸ்ல இருக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் அட்வர்ப்ஸ். அட்வர்ப்ஸ்ல கொஞ்சம் இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்க அட்வர்ப்ஸ்லாம் நம்மளுக்கு ஹவ் அண்ட் வேர் வை இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு வேர்ப் பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது அப்படி தான் தெரியும். ஸோ கொஞ்சம் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஷார்ட்டாக இருக்கும். நம்ம இந்த செஷனை முடித்த உடனே இமீடியட்டாக போய் 2 minutes டெஸ்ட் தாங்க. டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற லிங்க்ல போய் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வர்ப்ஸ். அட்வர்ப் ஆஃப் மேனர், அட்வர்ப் ஆஃப் டைம், பிளேஸ், ஃப்ரீக்வன்சி, டிகிரி, ரீசன் இப்படின்னு 6 டைப்ஸ் ஆஃப் அட்வர்ப்ஸ் இருக்கு. ஸோ அட்வர்ப் ஆஃப் மேனர்னா இட் வில் ஆன்சர் த கொஷின் ஹவு. யூஸ்வலாகவே அட்வர்ப்னா என்னென்ன கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணும்? ஹவு, வென், வேர், வை. ஸோ அதுதாங்க ஹவு, டைம்னா வென், பிளேஸ்னா வேர், ரீசன்னா வை. இதுவே ஃப்ரீக்வன்சினா ஹவு ஆஃபன், ஹவு மச், டிகிரினா ஹவு ஆஃபன், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ பார்க்க போகிறோம் அட்வர்ப் ஆஃப் மேனர்ல ஹவு. ஹவுனா ஷி ரைட்ஸ் குயிக்லி. இதில் குயிக்லி எதுங்க அட்வர்ப்? குயிக்லி எப்படி எழுதுறா அப்படின்னு கொஷின் கேட்குறா. ஹவு, ஹவு டஸ் ஷி ரைட் குயிக்லி. ஸோ குயிக்லி, ஸ்லோலி, ஃபாஸ்ட் அந்த மாதிரி லீ போட்டு வந்தாலே நம்மளுக்கு வந்து அட்வர்ப்னு ஃபர்ஸ்டே தெரிஞ்சது. அது போக டைம். I went to the hospital yesterday. So yesterdayங்கிறது டைமை குறிக்குது. ஸோ அந்த மாதிரி when அப்படின்னு ஸோ அது ஒரு அட்வர்ப். yesterday, later, tomorrow, I will go to my mom's house tomorrow, I will go to the theater tomorrow. அந்த மாதிரி yesterday, later, tomorrow எல்லாம் வந்து டைமை குறிக்கிறது எல்லாமே வந்து இந்த அட்வர்ப் ஆஃப் டைம்ங்கிற இதில் வருங்க, டைப்பில் வரும். அடுத்து பிளேஸ், அவுட் சைட், எவ்ரிவேர். I always learn outside, I always study outside. Where will you study? So and I always study outsideங்கிறதுல outsideங்கிறது ஒரு adverb, alwaysங்கிறது adverbங்க. outsideங்கிறது adverb of place, alwaysங்கிறது பார்த்தீங்கன்னா adverb of frequency. அந்த மாதிரி outside, everywhere அதெல்லாமே adverb of place. frequency பார்த்தீங்கன்னா how much, அதாவது I always. outside வெளியே தான் நீ எப்பயுமே படிப்பியா? எப்பயுமே வெளியே அடிக்கடி படிப்பியா இல்லை எப்படி படிப்பேன்? எப்போவுமே நான் வெளியே படிப்பேன். இல்லைன்னா அப்பப்போ எனக்கு கொஞ்சம் புழுக்கமாக இருந்துச்சுன்னா வெளியே படிப்பேன். இல்லைன்னா கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சுன்னா வெளியே படிப்பேன். அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி, எவ்வளோ நேரத்துக்கு, ஹவு ஆஃபன், எப்போ இதில் வந்து நீ படிப்ப அப்படிங்கிறது தான். மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. ஓவா அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி பற்றி சொல்கிறது. ஆல்வேஸ், நெவர், நான் எப்பயுமே வெளியே படிக்க மாட்டேன், இல்லைன்னா நான் எப்பயுமே வெளியே படிப்பேன், இல்லைன்னா அப்பப்போ படிப்பேன். அந்த ஃப்ரீக்வன்சி சொல்கிறது அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அடுத்து டிகிரி. ஹவு மச் அப்படின்னா வெரி, இட்ஸ் வெரி ஹாட், எவ்வளோ ஹாட்டாக இருக்குது, ரொம்ப ஹாட்டாக இருக்குது, இல்லை பரவாயில்ல, இட்ஸ் நார்மல். எவ்வளோ, ஹவு மச் அதை வெளிப்படுத்துறதையோ, வெரி, சின்ஸ், டூ, இது எல்லாமே வர்றதெல்லாம் அட்வர்ப் ஆஃப் டிகிரின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் ரீசன், வை. பிகாஸ் சின்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல I went to the hospital because I was feeling very sick. So அந்த பிகாஸ்ங்கிறதாங்க adverb. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து adverb of reasonல வருங்க. ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் அட்வர்ப்ஸ். ஸோ கிளியராக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ இமீடியட்டாக போய் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட நாலேஜை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஸோ day 39 கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.